பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஏறெடுத்தல் அப்படிங்கும்போது ஆண்டவர் கூட இருக்கிற அந்த உறவு, மோசேக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவு, அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பு, அதுதான். எந்த அளவுக்கு மோசே ஆண்டவரிடத்துல விசுவாசத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் வெற்றி அடைகிறாங்க. அங்க அமலேக்கு வீழ்த்தப்படுகிறான். அமலேக்கு அப்படிங்கும்போது நம்மளுடைய பாவ மாம்சம், சாத்தானின் கிரியைகள் வீழ்த்தப்படுகிறது. ஆனா மோசே எப்பொழுதும் என்னதான் பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி தன் கையை ஏறெடுத்திருக்கணும். இன்னைக்கு மோசேயை போன்ற இடத்துல தான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க முதலாவது நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக, நம்முடைய உலகத்திற்காக ஆண்டவரை நோக்கி கைகளை ஏறெடுக்கிறவர்களா இருக்கணும். ஏறெடுக்கிறதுனா சும்மா வந்துருமா அப்படின்னா வராது. அதுக்கு அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த பாரம் நமக்குள்ள நெருக்கி ஏவணும். இத்தனை ஆத்துமாக்கள் நம்மை சுற்றி இருக்கிறதே, அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி இடைவிடாது நாம கையை ஏறெடுக்கணும். கையை ஏறெடுக்கணும்னு நான் என்ன சொல்றேன்? ஆண்டவர் கூட இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த உறவை இன்னும் அதிகமா பலப்படுத்தும் போது அதற்கான பதிலை நாம பெறுவோம். அதன் மூலமா நம்மை சார்ந்தவர்கள் வெற்றி அடைவார்கள். அமலேக்கு அங்க வீழ்த்தப்படுவான். இது முதலாவது தேசம், உலகம், மற்ற காரியங்கள். அடுத்தபடியா நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய கணவனுக்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, உற்றார் உறவினர் நண்பர்களுக்காக நாம ஏறெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம். ஏன்னா இப்போ அமலேக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறான். எப்போ வீழ்த்தலான்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறான். நம்ம சுற்றி வந்துகிட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எழும்பி தங்களுடைய கைகளை நேராக தேவனிடத்தில் உயர்த்தும் போது, ஆனால் அதை உயர்த்தணும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது சோர்வு வந்து கையை தாழ விடும்போது அமலேக்கு அங்கே மேற்கொள்ளுவான். தொடர்ந்து கையை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு உயர்த்திட்டேன், நாளைக்கு உயர்த்திட்டேன், நாளை மறுநாள் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்றேன். தொடர்ந்து நான் கையே உயர்த்திட்டு இருந்தேன்னா எனக்கு கை வலிக்குது. நான் முதலே சொல்லிட்டேன், கையை உயர்த்துங்கிறது ஆண்டவர் கூடயே இருக்கக்கூடிய உறவு. அதை சொல்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு நினச்சா அமலேக்கு மேற்கொள்ளுவான். பாவம் நம்மளை மேற்கொள்ளும், மாம்சம் நம்மளை மேற்கொள்ளும், சாத்தான் நம்மளை மேற்கொள்ளுவான். அதை மறந்துடக்கூடாது. சரி, இதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோனும் ஊரும் அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கூட்டா சேர்ந்து கையை ஏறெடுக்கணும். ஒருவன் மாத்திரம் அல்ல. மோசே மாத்திரம் கையை உயர்த்தல. ஆனா மோசே கையை உயர்த்துறதற்கு, அதை தாழ விடாமல் இருக்கிறதற்கு ஆரோனும் ஊரும் தேவைப்பட்டார்கள். அதை போல ஒரு கூட்டாக, ஒரு ஐக்கியமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலேயோ, ஜெபஸ்தலத்திலேயோ, சபையிலேயோ, எங்கேயோ, இல்லை கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவோ, கூகுள் மீட் மூலமாகவோ கூட்டாக இணைந்து அமலேக்குக்கு விரோதமாய் நாம தேவனை நோக்கி நம்முடைய அர்ப்பணிப்பையும், நம்முடைய உறவையும், நம்முடைய அன்பையும் தேவனை நோக்கி ஏறெடுக்கும் போது, நம்மளுடைய பாரத்தை ஏறெடுக்கும் போது, நம்முடைய வாஞ்சையை ஏறெடுக்கும் போது
கர்த்தர் அதுக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சுற்றியுள்ளவர்கள் வெற்றி அடைவார்கள். அவர்கள் அமலேக்கை வீழ்த்துவார்கள். அந்த வீழ்த்தக்கூடிய அந்த சக்தி அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா, நாம செய்ய வேண்டியது என்ன அப்டின்னா, நாம கைய ஏறெடுக்கணும். ஒரு நாளும் சோர்ந்து போய் தேசத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள பார்த்துட்டு, நான் ஜெபிக்கிறேன். எவ்வளோ நாளா விசுவாசத்தோட இருக்கிறேன். எவ்வளோ நாளா நான் போராடிட்டு இருக்கிறேன். மன்றாடிட்டு இருக்கிறேன். விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரோட உறவா இருக்கிறேன். ஆனா, அப்படி இருந்தும் நான் எவ்வளோ ஜெபம் பண்றேனே! ஆனா, இதெல்லாம் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கே! தேசத்தில நடந்துகிட்டே இருக்கே! ஒரு மாறுதல் வரமாட்டேங்குதே! எழுப்புதல கேட்டுக்கிட்டே இருக்கிறேனே! எழுப்புதல் வரமாட்டேங்குதே! இந்த மாரி கொடிய கோர விபத்துகள் வர வேண்டான்னு கேட்கிறேனே! கோர விபத்துகள் நடந்துகிட்டே இருக்குதே! பாலியல் வன்கொடுமைகள் நடக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேனே! நடந்துகிட்டே இருக்குதே! உயிரிழப்புகள் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேனே! நடந்துகிட்டே இருக்குதே! இப்படி பல விஷயங்கள குறித்த ஆதங்கங்கள், வேதனைகளினால ஒரு சில நேரங்கள்ல நாம தாழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். தாழ்த்திருவோம். அப்படி நம்ம ஒரு வேள தாழ்த்திட்டோம் அப்படின்னா, அமலேக் மேற்கொண்டுருவான். அத நாம மைண்ட்ல வச்சுக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் யாரு முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும்னா, இயேசுவின் பிள்ளைகள். அவங்க தான் மெயினா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா, இது அவங்க மேல விழுந்த ஒரு கடமை. நம் தலையின் மீது விழுந்த ஒரு கடமை. தேசத்துக்காக கையை ஏறெடுக்கிறது. இந்த மாநிலத்துக்காக கையை ஏறெடுக்கிறது. இந்த மாவட்டத்திற்காக கையை ஏறெடுக்கிறது. இந்த பட்டணத்திற்காக கையை ஏறெடுக்கிறது. இந்த உலகத்திற்காக கையை ஏறெடுக்கிறது. இந்த லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக கையை ஏறெடுக்கிறது இயேசுவின் பிள்ளைகளுக்குரியது. ஒரு நாளும் கையை சோர்ந்து விட்டுவிடக்கூடாது. அமலேக்கு மேற்கொண்டுருவான். அமலேக்கு நம்மள மேற்கொள்றத தவிர மேற்கொள்றது மாத்திரமல்ல, நம்மளை சார்ந்தவர்களை மேற்கொண்டுருவான். அதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்போ நாம அனுதினமும் கர்த்தரை நோக்கி கையை ஏறெடுக்கிறவர்களாய் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு பலம் கொடுக்கக்கூடிய வகையில, ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில, கூட்டு ஜெபங்கள் அதிகமாகணும். கூட்டாய், ஒருங்கிணைப்பாய், ஒற்றுமையாய் சேர்ந்து ஏறெடுக்கும்போது, நிச்சயமாகவே நமக்கு வெற்றிதான் கிடைக்கும். அங்கே அமலேக்கன் வீழ்த்தப்படுவான். காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள். ஆமென்.